முரசு. வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றனில் காணீர். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எலுமிச்சை ஊறுகாய். சின்ன சைஸ் எலுமிச்சம்பழமா நான் ஒரு 6 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது இந்தியன் லெமன் தான். நீங்க வேற ஏதாவது அவுட் சைட் இந்தியா இருக்கிறீங்கன்னா பெரிய லெமனா இருந்தா 2 எடுத்துக்கிட்டா போதும். எல்லா எலுமிச்சம்பழமையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணினாதான் அது நல்ல உப்போட சேர்த்து நல்லா சோக் ஆகிட்டு சீக்கிரமாகவும் குக் ஆகும். எல்லா லெமனையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பவுலில் இல்லைன்னாக்கா ஒரு செராமிக் பவுல் இல்லைன்னா ஒரு குட் குவாலிட்டி பிளாஸ்டிக் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் இதை மிக்ஸ் பண்ணி வைக்க வேணாம். அப்படி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த லெமனும் அந்த சால்ட்டும் மிக்ஸ் ஆகி சோக் ஆகினதுக்கு அப்புறமா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். லெமனும் சால்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 days இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாட்டர்டே மார்னிங் இப்போ நீங்கள் லெமன் கட் பண்ணி உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே அன்னைக்கு ஊறுகாய் செஞ்சிடலாம். நீங்கள் இப்போ வீடியோலேயே டே 1 எப்படி இருந்தது, டே 2 அந்த லெமன் எப்படி இருந்தது, இப்போ டே 3 பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி தான் இந்த லெமனும் உப்பும் நல்லா 3 நாள் நல்லா ஊறிட்டு இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நீங்கள் அப்பப்போ டெய்லி அந்த லெமனை ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ அடுத்ததாக நம்ம ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்ததாக அதே கடாயில் நம்ம ஃப்ளேம் அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஹீட்லேயே 10லேருந்து 12 காய்ந்த சிவப்பு மிளகாயை அதோட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த கடாயோட ஹீட்லேயே அது அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம கையில் அந்த மிளகாயை எப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக அது கிறிஸ்பியாக கொஞ்சம் உடையிற மாதிரியாக இருக்கணும். அதுதான் இதோட கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இதையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிட்டு வெந்தயமும் இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா மிளகாய், இது 2த்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாகவும் அரைக்க வேணாம், ரொம்ப கோர்ஸாகவும் அரைக்க வேணாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சாலே போதும். அடுத்ததாக ஒரு பேனில் 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நல்லெண்ணெயே முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பெருங்காயம் ரொம்பவே முக்கியம், இந்த ஃப்ளேவர் நிறைய கொடுக்கும். அதனால பெருங்காயம் நல்லா தாராளமாக 1 டீஸ்பூனே சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம ஊற வச்சிருந்த லெமனையும் அதோட சேர்த்துக்கலாம். லெமனை சேர்த்ததுக்கு அப்புறமா அது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினாதான் சீக்கிரமாக குக் ஆகும். நல்லா அந்த லெமனோடைய அந்த ஸ்கின்னும் நல்லா குக் ஆகும். எலுமிச்சை ஊறுகாவை எல்லோ லெமனில் செஞ்சாதான் அந்த கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அவுட் சைட் இந்தியா இருந்தீங்கன்னாக்க முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் லெமனே யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மிளகாயும் வெந்தயமும், அந்த பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததா 3/4 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கிறதுனால ஊறுகாய் கொஞ்சம் திக்காக இருக்கும், அந்த கிரேவியும் கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உப்பையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கோம். அதுவும் பத்தலை அப்படின்னாக்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஊறுகாய்னாலே ஆயிலும் உப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இதை அதிகமாக சாப்பிட வேண்டாம், அப்பப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். அளவாக சாப்பிட்டா போதும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நல்ல ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஃப்ளேமை டோட்டலாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அரை லெமனை நம்ம மேலே ஸ்க்யூஸ் பண்ணி விடணும். அதை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்ல ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துடலாம்.
இந்த ஃபைனலாக லெமனை ஸ்க்யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா அந்த ஊறுகாய் ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அதை யூஸ் பண்ணும்போது தண்ணி படாத ஸ்பூனாக பார்த்து நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஊறுகாய் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் அது கசக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 2-3 டேஸ்க்கு அப்புறமா அது டோட்டலாக நல்லா செட்டில் ஆகிடும். நல்ல சூப்பர் புளிப்பாக காரமாக இந்த எலுமிச்சை ஊறுகாவை சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.